ரொம்பவே சாஃப்ட்டான ராகி களி எப்படி செய்றதுன்னு நெறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. திக்கான பாட்டம் இருக்கிற இந்த மாதிரி ஒரு குக்கர நான் வந்து களி செய்றதுக்காக வச்சுக்கிறேன். ராகி களி செய்றதுக்காக நான் வந்து இந்த கிளாஸ்ல 1 கிளாஸ் மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நம்ம இதே கிளாஸ்ல 3 கிளாஸ் தண்ணி வைக்க போறோம். 2 1/2 கிளாஸ் வச்சாலே சரியா இருக்கும். ஆனா 3 கிளாஸ் வைக்கும்போது நம்ம தண்ணி பத்தலனா கூட ஊத்துறதுக்கு நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். இப்ப தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ள இந்த கிளாஸ்ல இருக்கிற மாவுல 1 ஸ்பூன் மாவு எடுத்து தனியா இந்த மாதிரி தண்ணி விட்டு கரைச்சு எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு இந்த கரைச்ச மாவ அதுல ஊத்திக்கலாம். இப்ப பாருங்க நல்லா கொதி வருது. இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு கிளாஸ்ல இருக்கிற மாவ ஒரே இடத்துல நம்ம போடலாம். மாவு இப்படி ஒரே இடத்துல இருந்தா தான் நமக்கு கட்டி பிடிக்காது. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். அதுக்குள்ள களி கலர்றதுக்கு தேவையான கோல ஒரு பக்கம் நம்ம நனைச்சு விட்டுக்கலாம். உருண்டை பிடிக்கிறதுக்காக ஒரு கரண்டியும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கும். மாவு நல்லாவே வெந்திருக்கும். இப்ப இதுல இருக்கிற தண்ணிய கொஞ்சமா நம்ம எடுத்துடலாம். சேஃப்டிக்காக நான் வந்து கரண்டிய வச்சு அப்படியே நான் தண்ணி எடுக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ குக்கர்ல இருக்கிற மாவு வந்து ஃபர்ஸ்ட்டு கட்டி இல்லாம நம்ம உடைச்சு விட்டுக்கணும். அதுக்கப்புறமா கன்டினியூஸா நம்ம இத அப்படியே கிளறணும். நாம இப்படி கிளறும்போது ஃப்ளேம வந்து கம்மி பண்ணிடாதீங்க. மீடியம் ஃப்ளேம்ல அப்படியே இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போதே இப்படி நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு ரொம்பவே கட்டியா இருக்கிற மாரி ஃபீல் ஆச்சுன்னா, நம்ம எடுத்து வச்சிருக்கிற தண்ணீல கொஞ்சமா சேர்த்து மறுபடியும் கிண்டுங்க. களி வந்து நமக்கு ஒட்டாம பாருங்க, இந்த மாதிரி பதத்துல நமக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸ்டவ்வும் கீழ எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். கடைசியா இதுல கொஞ்சமா தண்ணி விட்டுட்டு, ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விடுங்க. மாவு வேகட்டும். அதுக்கப்புறமா இத கிண்டி நம்ம வந்து உருண்டை பிடிக்கலாம். நம்ம ஒரு 2 நிமிஷம் அப்படியே விடும்போது களி வந்து அடி பிடிச்சிரும். அதுக்காக தான் கொஞ்சமா தண்ணி விட்டு நம்ம அப்படியே வைக்கிறோம். பக்கத்துல ஒரு பவுல்ல தண்ணி வச்சுக்கோங்க. இதுல வந்து நமக்கு எந்த அளவுக்கு சைஸ் உருண்டை வேணுமோ, அந்த அளவுக்கு இந்த கரண்டில போட்டுட்டு நம்ம உருண்டை பிடிக்கலாம். பாருங்க நான் எப்படி உருண்டை பிடிக்கிறேன்னு, இதே மாதிரி நீங்க உருண்டை பிடிக்கணும். களி கிண்டும்போது நம்ம எடுத்து வச்ச தண்ணி உங்களுக்கு வேணும்னா அப்படியே சூப் மாதிரி கூட குடிச்சுக்கலாம். இல்ல வேணான்னா கூட நீங்க சிங்க்ல எடுத்து ஊத்திடலாம். களி நீங்க நல்லா செய்ய கத்துக்கிட்ட பிறகு 1 கிளாஸ் மாவுக்கு 2 கிளாஸ் தண்ணி வைங்க. அப்படியே நீங்க 2 கிளாஸ் தண்ணி வச்சாலும், நீங்க கிளறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுட்டு கிளறுங்க. தண்ணி பத்தாம போயிட்டா கூட மறுபடியும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆனா, தண்ணியோட நீங்க அப்படியே கிளறுனீங்கன்னா, கண்டிப்பா களி கட்டி பிடிச்சிடும். அதனால தான் கிளறதுக்கு முன்னாடி கொஞ்சமா தண்ணி எடுத்து வச்சுட்டு, அப்புறமா கிளறுங்கன்னு சொல்றேன். இன்னைக்கு நான் 1 கிளாஸ் மாவு போட்டேன். இதுல எனக்கு வந்து மீடியம் சைஸ்ல ஒரு 2 உருண்டை கிடைச்சிருக்கு. பாருங்க களி பார்க்கறதுக்கே எவ்ளோ சூப்பரா இருக்கு. இந்த களிய நான் ஒரு 15 நிமிஷத்துல நான் செஞ்சு முடிச்சுட்டேன். களி செஞ்சு முடிச்ச பிறகு இந்த களிய ஹாட் பாக்ஸ்லயோ, பாத்திரத்திலயோ போட்டு வைக்காதீங்க. எந்த பாத்திரத்துல நீங்க களி செஞ்சீங்களோ, அதே பாத்திரத்துல இந்த களிய போட்டு வைங்க. அப்பதான் களி காயாம அப்படியே ஃப்ரெஷ்ஷா, சாஃப்ட்டா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.